அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/1/2025 இந்த வருடத்திற்கான ராசி பலன்கள் இதோ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களோட ஆக்ஷன் ஹீரோ ஆட்டிடியூட் இந்த வருஷத்துலேயும் வழக்கமாகவே தொடரும். ஆனால் ஒரு சின்ன அட்வைஸு, எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசிங்க. இல்லாட்டி 4 தடவை ட்ரை பண்ணியும் தோசை சர்க்கிளில் கரெக்டாக வரமாட்டேங்குதே அப்படின்னு கிச்சனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, புது வருஷம் உங்கள் ஸ்டமக்கு சூப்பராக இருக்கும்பா. ஃபுட்டை விட பெரிய கோலைங்க. சமோசா பிரியாணி நடுவில் ஜிம்முன்னு பிளான் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது. ஆனால் உங்கள் பணம் சேவ் பண்ணதுக்கும் உங்கள் ஸ்டமக்கை சேவ் பண்ணதுக்கும் ரெண்டும் கான்ட்ராக்ஷன் இருக்கும்ல. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 2 மைண்ட் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. புது வருஷத்தில் 2 லவ் லெட்டர்ஸ் கூட பிஸி ஆகும். பாவம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஓவர் லெட்டர் ஸ்மார்ட் எல்லாம் கேட்டுட்டு டேய் இதெல்லாம் லவ்வா அப்படின்னு கேட்க போகிறாங்க பாருங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருப்பீங்க. இந்த வருஷம் அவங்க அம்மா அவங்க கையில் அதிகமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வச்சுடுவாங்க. சரி அம்மாவுக்கு ஒரு ரோபோட் டைம் கொடுப்போமே அப்படின்னு பிளான் பண்ணாலும் அதை அவங்களே ஒரு நாள் அடித்து சுட்டுட்டு இப்படி ஆக்கிடுவாங்கப்பா. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரு லீடராக இருப்பீங்க. ஆனால் புது வருஷம் அவங்க ஆவி கெத்து தானே, எல்லாரும் லியோன்னு சூப்பராக சொல்லுவாங்கப்பா. ஆனால் நீங்கள் ஒரு மாக்டெலுக்கு வெரி பில்லுன்னு பே பண்ண யோசிக்க போகிறீங்க. டண்டடான்ட்டேன். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் பெர்ஃபெக்ஷன் உங்களை மாதிரியே தான் இருக்கும், எப்போதுமே ஃப்ளாலெஸ்ஸாக. புது வருஷம் உங்கள் நோட்ஸை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டைரியை ப்ரைவேட் பண்ண பார்ப்பாங்க. அது மாதிரி ப்ரைவேட்டாக டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்களே, அது மாதிரி இருக்க போகிறாங்க. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விக்கிபீடியா மாதிரி இருக்க போகிறீங்க பாருங்களேன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு ரொமான்ஸோட வருஷம் தான் தரும். அதுவும் உங்கள் லவ் லைஃப் வெயிட்டுக்கு செட்டாக இருக்கும். ஆனால் உங்கள் பேலன்ஸு சீக்கிரம் ரொம்ப கீழே போய்ட்டு பிரேக்கப் ஹேண்டில் பண்ணாலும் ரொம்ப ட்ராமா பண்ணாதீங்கப்பா எப்பாடே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மிஸ்ட்ரிக்கு தான் ப்ரியாரிட்டி. புது வருஷம் உங்கள் அப்பா உங்கள் டெபிட் கார்டு பின்ன கேட்கும்போது உங்கள் ஃபேஸை பாதி மிஸ்ட்ரியை மாற்றிப்பீங்க. யூஸ் பண்ணினா பின்ன அப்டேட் பண்ணி சேஃப்டியாக இருங்கப்பா விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் அட்வென்ச்சரில் என்ஜாய் பண்ணுவீங்க. புது வருஷம் உங்கள் பைக்கிலலாம் அப்படி நடக்கும் அமோகமாக. ஆனால் பைக்குக்கு பெட்ரோல் போகும்போது தான் உங்கள் பேங்க் பேலன்ஸை பார்க்கும்போது பாவமாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வச்சுருக்க பாட்காஸ்ட்டு சும்மா ஜெகஜோதியாக வரும். எதை இல்லை மாற்றி படிச்சிட்டேன். ஆர்டருக்கு பெரிய ஃபேன் நீங்கள் தான். ஆனால் புது வருஷத்தில் உங்கள் பாஸ் உங்கள் ஐடியாஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ப்ரெசன்டேஷன் போட்டு உங்கள் நேமை மென்ஷன் பண்ண மறந்துடுவார். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க பாரு. உங்களுக்கு தான் பேஷன்ஸ் தான் வாழ்க்கையின் கீயாச்சப்பா. கும்பராசி அன்பர்களே, உங்கள் ஐடியாஸு கூட ஒரு ஓஷன் மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை தனிப்பட்டு உங்கள் மொக்க செக்ஷன் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டிபியை பார்த்துட்டு பிஸின்னு போட்டு போகிறாங்க பாருங்களேன். மீனம் ராசி அன்பர்களே, உங்களோட இமேஜினேஷன் இந்த வருஷத்துலேயும் பூஸ்டாக இருக்கும். ஆனால் உங்கள் அம்மா இமேஜினேஷனை இக்னோர் பண்ணிவிட்டு உனக்கு காதல் தான் தேவையாடா கல்யாணம் அப்போ அப்படின்னு கேள்வி கேட்க போகிறாங்க. என் இமேஜினேஷனோட பிரேக்கப் பண்ணாதீங்கப்போ, ஐ நீட் திஸ். இது முற்றிலும் நகைச்சுவைக்காக மட்டுமே, மற்ற வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இது கதை நானும் தமிழ் பாட்காஸ்ட். ராப்பட்ட டைம் அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாரத் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டிருக்குது கதையும் நானும் தமிழ் பாட்காஸ்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக ஜெகஜோதியாக இருக்கீங்களா? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராப்பட்டாங். பரத்து என்ன பரத்து, நீ யாரோ ராசி பலன்லாம் சொல்லி அதிர் வைக்கிற, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புது வருஷம் வந்தாலே யூடியூப் சேனல்ஸை திறந்தாலும் சரி, இல்லை டிவி சேனல்ஸை பார்த்தாலும் சரி, புது வருஷம் எப்படி இருக்கும், ஆகான் இருக்குமா ஓகோன்னு இருக்குமா அப்படின்னு நினப்போம். நம்ம ஜாதகத்தில் சனி நம்மளை விட்டு போகிறார், அங்கே குரு வரார், இங்கே செவ்வாயை பார்க்குறார், எல்லாம் பார்க்குறாங்கப்பா. ஆனால் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு நமக்கும் தோணும்ல. ஒவ்வொரு வருஷமும் ராசி பலன்லாம் கேட்டு ஜம்முன்னு தான் வரும். ஆனால் 24 முடிகிறப்ப தான் 24 வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். 25 ஆரம்பத்தில் தக்காளி நான் தாண்டா அந்த வாட்டிலேருந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த வருஷம் முடிய போகிறப்ப எப்படிலாம் புலம்ப போகிறோம் நமக்கே தெரியாதுல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நியூ இயர் ஸ்பெஷலில் என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய ரிசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி கொஞ்சம் நாளிட்டு அப்படியே தூவி விட போகிறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டுட்டுருக்கு பர்மா டே படிடா எப்பா அப்படின்னு அதையும் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ரிசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, எப்படின்னா நிறைய ரிசல்யூஷன்ஸ் காமனான ரிசல்யூஷன்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஜிம் போகிறேன், ஐ நீட் திஸ், மேக்னாவை இழந்த பலி. டே இது சூர்யா வயசு இல்லை, நானும் சொல்லவே இல்லையே, நீங்கள் அப்படி கேட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மூவ் ஆகிட்டேனே. டண்டாக்கு. அதாவது என்னென்னா, நான் ஜிம் போகிறேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. 3 மாதம் பே பண்ணுவானுங்க. ஆனால் 10 நாள் போயிட்டு அது ரீல்ஸ் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு டே 1 டே 2 மச்சி டே 3 அதுவும் தனித்தனியாக போக மாட்டாங்க. ஒரே நாளில் போயிட்டு 3 போர்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நாள் ஸ்டேட்டஸை போட்டு முடிச்சு விட்ருவாங்க. அந்த பணமும் போச்சு, ஆளும் போச்சு, கோவிந்தா தான். அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட்டான ஒன்று, மாப்பிள்ளை நான் டயட் பிளான் பண்ண போகிறேன். டயட்டா? சரி மாப்பிள்ளை டயட் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ரன்னிங் போவாங்க.
ஜாக்கிங் போவாங்க, நல்லா வேர்த்து குளிச்சுருவாங்க. அங்கே வந்துட்டு அண்ணே ஒரு ஆயுர்வேதிக் உளுந்த வடை ஒன்று கொடுங்க, அது என்னமோ அது கீரை வடை போட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு டேய் இல்லை வடலாம் சாப்பிட்ற என்ன பண்ணடா, இல்லை மச்சான் இது ஆயுர்வேதிக் தானே, இது சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேய் ஒரு 12 கொடு, 12 கொடுவா எங்கடா டயட் பிளானு, அது அவ்வளோதான் மச்சான், அவ்வளோதான் அன்னன்னைக்கெலாம் போனால் அப்படியே நாய்க்காயிரும் அப்படின்ற மாதிரி. இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரேட் மார்க்கெட்லாம் ஸ்டார்டிங்கில் பூஸ்டிக்காக போகும், ஆனால் எண்டிங்கில் டங்குன்னு டவுன் ஆயிரும். இந்த மாதிரி கேஸ்லாம் இந்த ரிசல்யூஷன்ஸை ஜம்முன்னு வருவானுங்க. அதே மாதிரி இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ராசி பலன்களை பார்த்துட்டு அப்படி ஒரு குதூகலமாக ஆவானுங்க. ஆனால் அதே சமயத்தில் டாப்புன்னு டவுன் ஆயிடுவாங்க. டேய் என்ன நடக்குது, டே பாருமா படிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளாம் வச்சுப்பானுங்கள. ஸோ இந்த நியூ இயரில் இன்னொன்று நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். இன் 2025 நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எனி ஒன் அண்ட் எனிவேர் அப்படின்னு போட்டிருக்கான். யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காத அப்படிங்கிறான். எனக்கு கேள்வி என்ன தெரியுமா, டேய் நீ தான் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறீல்ல, 2025 மட்டும் ஏன்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற, இப்படியே போடா நடக்கிறது நடக்கும், அதை பாட்டு ஃப்ளோவில் போவோம், நீ வேலை பார்த்தா தான்டா எல்லாம் மாறுமே தவிர காலம் வந்துச்சுன்னா ஒன்றும் மாறாதுடா, சொன்னால் கேள்றாடே எப்பா அப்படின்னு நானும் சொல்லாத குறையா நானும் சொல்லலாம். ஆனால் அது உங்கள் காது செவிகளில் எப்படி உழுகுதுன்னு தெரிலையே ஐயா அப்படின்னு நானும் புலம்பினே இருக்கேன். நீங்களும் கேட்டுக்கே இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. அப்படியே போவோம். அதே மாதிரி இந்த நியூ இயர் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு இருந்துச்சு பார்ட்டி பண்ணலாம் வாங்க மாம்ஸ் மனசுலாயோ அப்படின்லாம் ஆரம்பிப்போம். மனசுலாயவா டேய் நியூ இயருக்கு இருக்கிற மனசுலாயோ வைபாக இருக்குல்ல வா அப்படின்னா, நான் என்ன சார் பண்ணேன், புது வருஷம் வருது, அந்த ஒரு நாள் தானே வருது, அந்த ஒரு நாள் நான் ஜாலியாக இருக்கேன், ஆனால் தக்காளி அதுக்கே 12,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குடா, என்னடா பண்ணுறீங்க, வாங்குற காசு இங்கே வாங்கிச்சாமல் 12,000 வாங்குறேன், 12,000 இங்கே போச்சுன்னா 6,000 வச்சு ஒரு மாதம் எப்படா நான் ஓட்டுறது அப்படிலாம் நமக்கு தோணுதில்ல. ஸோ நீங்கள் எடுக்கிற ரிசர்வேஷன்ஸ் உங்களை பற்றி இல்லாமல் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு சரௌண்டிங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல காசு செலவழிக்காதீங்க, தேவையான இடத்துல டயத்தை மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே போனதில் சொன்ன மாதிரி உங்களுக்கான டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும். இப்போ நண்பன் விஜய் மாதிரி கூட மாறலாம். வெற்றி நோக்கி போகாத, உனக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்துக்கோ, பிடிச்ச வேலை தாராளமாக பண்ணு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக கண்ணோட வந்து நிற்கும். படத்து இந்த வாட்டி நீங்கள் சொல்லவே முடியாது, ஏன்னா நான் இதுதான் சங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயா, நீங்களாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது, என்ன கேட்குறீங்க அப்படின்னு நானும் சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ இயரில் அடுத்து அப்படியே வரும். பிப்ரவரி வேறு 28 நாள், அன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, அதை அன்னைக்கு நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் இருக்குல்ல, இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா அதை என்றைக்கு நான் பேசுகிறது, டேய் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு என்னடா சொல்ல வர அப்படிலாம் கேட்டாதீங்க. அப்படின்னு கேட்டாலும் கேளுங்களேன், கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடுக்கு வாங்க. நம்ம மைண்டு நம்ம பார்க்க போகிறோம், நம்ம ஜாலியாக ரன் பண்ண போகிறோம். இப்படி ஒரு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட் இண்டிகேட்டர்லாம் போகாதீங்க, இண்டிகேட்டரே போகிறனாலும் ஸ்ட்ரைட்டாக போகமாட்டா. நாங்கள் ரஜினிகாந்த் மாதிரி குதிரை மாதிரிண்ணா சும்மா அதிர்றதில்ல அப்படிலாம் சொல்லிவிட்டு பஞ்சாயத்துலாம் விடாமல் ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க. கதையை நானும் பாட்காஸ்ட்டை கேளுங்க, ஜாலியாக இருப்பீங்க. இது சைடு ப்ரொமோஷன் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு முடியுதா, அன்னன்னைக்கு நைட்டு தூங்குறப்போ நம்ம என்ன பண்ணோம், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ணுவோமா அப்படின்னு நினைங்க. டெய்லி ஏதாவது விஷயம் கற்றுக்க பாருங்கள், சின்ன விஷயம். இதையெல்லாம் ரெசல்யூஷன் எடுங்க, தப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் சில பேட் ஹேபிட்ஸ், நான் ஆல்கஹாலிக் பண்ணுறேன், நான் ஸ்மோக்கிங் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைங்க, தேவையே இல்லை. அது எல்லாமே நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடுங்கிறதோட முதல்ல உங்களுக்கு கேடுடா சாமி, அதெல்லாம் விட்டுருங்கடா. அதே மாதிரி நல்லா தலைவணி வைக்கிறேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம பாட்டு ஜாலியாக வரோம். நல்ல பழக்கங்கள் எவ்வளவோ இருக்குது. புக்கு படிக்கிறான்னு கூட சொல்லலப்பா, புக்கு படிக்கிறது அவன் விருப்பம். நல்ல பாட்காஸ்ட்டை கேளுங்க, நல்லபடியாக பாட்டு கேளுங்க, நல்ல ஒரு வைப் என்விரான்மெண்ட்டுக்கு வாங்க. அதை விட்டுட்டு நான் அங்கேயா போகிறேன், நான் இங்கேயா போகிறேன், நான் இந்த படத்தை பார்த்து இப்படி ஆக போகிறேன், நான் அந்த படத்தை பார்த்து இப்படி ஆக போகிறேன்லாம் பேசினே எதுன்னு வச்சுக்கவே. படம் நடிக்கிறவங்க நடித்து முடிச்சிட்டாங்கப்பா, அவங்க இருக்கவங்க அங்கே போயிட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே ஊர்கதை பேசிக்கிட்டு இப்படியே இருக்க வேண்டியதான். கடைசியில் காலம்தான் பதில் சொல்லும். டேய் நீ வேலை பார்க்காம வந்து காலம் எப்போ பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு நானே கேட்குறேன். அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிவிட்டு இன்றைய நாள் இனிய நாள், இந்த வருடம் இனிய வருடம், இந்த 1ஆம் தேதி நம்ம பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எபிசோட நினச்சிக்கோங்க. ஜாலியாக ஜமாயாக இருங்க. இதுக்கப்புறம் இன்னும் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எதுவும் யோசிக்காமல் ஜாலியாக ஜம்முன்னு இருங்க.
சரியா? இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பேசணும் பரத்து, இன்னைக்கு இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னா குடுன்னு ஓடி இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணுங்கள். நான் போய் பக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறேன். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். பரத்து, நீ இப்படி பேசுறது உனக்கு சரியில்லாத மாதிரியே இருக்குது, நீ இப்படி பேச நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் அதையும் நான் ஏற்றுப்பேன். சைடில் அண்ணங்கிறான் பார் திருட்டுப்ப அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது லாஜிக்கலாக பேசுகிறப்ப அண்ணன் தான் வரும். அண்ணன் நினச்சாலும் கேளுங்க, தம்பி நினச்சாலும் கேளுங்க, வேறு என்ன நினச்சாலும் சரி பரவாயில்லப்பா, இப்படியே போட்காஸ்ட்டை கேட்டால் பரவாயில்ல, டக்கு என்ன பேசுகிறது அப்போலாம் எனக்கு தோணும்ல. அந்த மாதிரி இமேஜினேஷனில் ஜஸ்ட் ஒரு டேக் ப்ரீத் எடுங்க, ஜம்முன்னு இருங்க, ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க, ஸ்டே ஃப்ரீ அண்ட் பி காம். கதையை நான் இருக்கிறப்ப பயம் இருக்குங்கிற மாதிரி ஜாலியாக ஜம்முன்ருங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லிகிட்டே இருங்க, நானும் கேட்டுன்னே இருப்பேன். ஆனால் இந்த புது வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு நான் அந்த கடவுளை எல்லா வேலையும் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி ஒரு தாட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டில் 10 பசங்க போனாங்களாம், ஒரு மினிஸ்டர் போனாராம். ஜாலியாக போன ஃப்ளைட்டு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸாக ஆகிடுச்சான். அப்போ என்ன பண்ணார், ஒரே ஒரு பேராஷூட் தான் இருக்குது அப்படின்னு ஒரு கதையை கட்டினாடுங்க. ஆனால் ஒரு பேராஷூட்டில் இந்த மினிஸ்டர் நான் எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொன்னாப்லையாம். அந்த மினிஸ்டர் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குட்டுன்னு ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டு டப்புன்னு கீழே குதிச்சாராம். அன்னைக்கு செத்தவர் தான் இன்றைக்கி வரைக்கும் செத்தவராகவே இருக்காராம். உன்னையும் ஆளை காணாமா. என்ன வார்த்தை சொல்கிற, ஒரு பேராசூட் இருந்துச்சுங்கிற, எடுத்து மாட்டினா கீழே குதிச்சா பேராசூட் போட்டு உசுறு பொழைச்சிருக்கணும்ல, என்ன சொல்கிற அப்படிலாம் கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் ஒரு அவசரத்தில் அந்த பசங்க வச்சு பேக் எடுத்து மாட்டு குதிச்சிட்டாராம்ப்பா. அதனால மனுஷன் மர்கையா. ஸோ இதுலேருந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வருஷத்துலேருந்து எதுக்கும் வேகமாக போய் நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், கவுத்துருவேன், திருப்பிடுவேங்கலாம் பண்ணாதீங்க. பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சும்மாவா சொன்னாங்க? பொறுமையாகவே இருங்க, பொறுமையாக பண்ணுங்கள். பி பேஷன்ஸ் அப்படின்னு இருங்க. நம்ம லைஃப் ஆகா ஓகோடு இல்லாட்டியும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்ல வேண்டிய கருத்து. ஸோ அடுத்தடுத்த பாட்காஸ்ட்டுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. என்ன பார்த்து சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா ஏன் சொல்கிறேன், என்னை கேட்கும் உங்கள் அனைவருக்கும் மனதில் பதிய வேண்டும் என்று தானே கூறுகிறேன் ஐயா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அண்ட் டாட்டா, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் இன்றைக்கி நான் இப்போ முடிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே ஜாலியாக ஜம்முன்னு இருக்கிறத உங்கள் கதை. அந்த கதையை இந்த கதை நான் பூர்த்தி பண்ணணும்னு நினச்சி என்னோட ஒரே பூர்த்தி சொல்கிறேன் ஐயா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு கதையும் நானும் தமிழ் பாட்காஸ்ட்டு.